இன்றைக்கி வேறு ஞாயிற்றுக்கிழமை எப்படி டைம் போகும்னு தெரியாமல் ஃபீல் பண்ணி உட்காண்ட்ருந்தேன். நம்ம நண்பர் ஒருத்தர் வந்தாருங்க. வாங்க வெளியே போகலான்னு கூப்பிட்டு வந்தார். நானும் பைக்கில் ஏறி உட்காந்து போனேங்க. சர்ப்ரைஸாக ஒரு இடம் கூப்பிட்டு போனாருங்க. அதுதாங்க மானத்தால் ஏரி. இந்த ஏரியை பற்றி தாங்க ஃபுல்லாக ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா தாராமங்கலத்துலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. நானும் தாராமங்கலம் பக்கம் தான். ஆனால் இருந்தாலும் இந்த ஏரி நான் இதுவரைக்கும் நான் இப்போ பார்த்ததே இல்லை. இப்போ அதிகமாக மழை பெஞ்சனால பார்த்திங்கன்னா இந்த மேட்டூர்லேருந்து தண்ணி தந்துவிட்ருக்காங்க. ஃபுல்லாக தண்ணி நிறைய அதிகமாக இருக்குது. பார்க்குறதுக்கு தண்ணி ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ ஆகி அவ்வளோ அருமையாக வந்துட்டுருக்குங்க. ஃபேமிலியோடு பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுற ஒரு இடமா இது இருக்குது. நீங்களும் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு வந்து வீக்கெண்டில் எல்லாம் ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நானும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேங்க. விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. அப்படி ஒரு இடமா இருந்துச்சு. என் நண்பர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போயிருந்தார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எப்படியும் இந்த சண்டே பார்த்திங்கன்னா ஜாலியாக ஹாப்பியாக போயிடுச்சு. அடுத்த வாரம் சண்டே என்ன பண்ணணும்னு தெரியல. நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டுட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணிவிட்டு போங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் பழைய வீடியோ கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். குட்டீஸ்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு கொஞ்சம் குட்டீஸுக்கெலாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது போர் அடிக்குங்க. மறக்காமல் குட்டீஸ்லாம் கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணி கொஞ்சம் சேஃப்டியாக கொஞ்சம் கூப்பிட்டு போங்க. மைண்டில் எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தாலும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகும். ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். மைண்ட் பார்த்திங்கன்னா ஃபீல் ஃப்ரீயாக இருக்கும். தண்ணியில் ஃபுல்லாக குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. இன்னும் போட்டிங் கூட பயங்கரமாக வந்துருக்குங்க. அதுதான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். போட் இருந்தால் செம்மையாக தான் இருக்கும். மழை சீசன்லாம் முடிஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா நீர் வரதுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போயே டைம் கிடைக்கிறப்போ அங்கே குட்டீஸெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. எப்போவுமே வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருப்பாங்க. வெளியே கூப்பிட்டு போனீங்கன்னா அது இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக போயிடுவாங்க. என்ன சொன்னாலும் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க கூப்பிட்டு போவாங்க அப்படின்ட்டு. அதனால் ஹாப்பியாக இருப்பாங்க. மறக்காமல் குட்டீஸ்லாம் கூட்டு போகும்போது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் தண்ணி அதிகமாக வர்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நாங்கள் சாப்பாடெலாம் கொண்டு போயிருந்தால் இன்னும் பயங்கரமாக வந்திருக்கும். சாப்பிட்ருக்கலாம். ரிட்டன் வரதுக்கெலாம் மனசே இல்லை. திரும்ப எப்படா வருவோம் அப்படின்னு இருந்துச்சு.